நமக்குலாம் சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க. பட் 20 வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்காம பேசாம இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்களை எதிர்ச்சியா சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க அவங்களை எப்படி பார்ப்பீங்க? ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி பார்ப்பீங்க. பிகாஸ் நமக்கு அவங்கள ஞாபகமே இருக்காது. பட் ஆனா அந்த டால்ஃபின் அப்படி இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட டால்ஃபின்ஸை மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷமா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் ரொம்பவே ஷாக்கா இருந்திருக்கு. எல்லா டால்ஃபின்ஸும் ஒரு குறிப்பிட்ட விசில் பேட்டர்னை மட்டும் கிரியேட் பண்ணிருக்கு. நமக்கு எப்படி நம்ம நேம் ஒரு ஐடென்டிஃபையோ அதே மாதிரி அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு ஐடென்டிஃபையா இருந்திருக்கு. டால்ஃபின்க்கு அது ஒரு குட்டி பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு யூனிக்கான விசில் பேட்டர்ன் மட்டும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஸோ உண்மையாலுமே இந்த டால்ஃபின்ஸ்லாம் அவங்க நேம் தான் ப்ராக்டிஸ் பண்றாங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு டால்ஃபினோட விசில் பேட்டர்ன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அண்டர் வாட்டர்ல ப்ளே பண்றாங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா ஆப்போசிட்ல ஒரே ஒரு டால்ஃபின் மட்டும் அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணிருக்கு. அதுதான் அந்த விசில் பேட்டர்னுக்கு உண்டான டால்ஃபின். நம்ம எப்படி நம்ம பேரை கூட்டா ரெஸ்பான்ஸ் பண்றோமோ அதே மாதிரி அதுவும் பண்ணிருக்கு. அந்த இடத்துல வேற எந்த டால்ஃபின்ஸுமே ஒரு சவுண்ட் கூட கொடுக்கல. டால்ஃபின்ஸ்லாம் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்கு அவங்க ஃப்ரெண்டோட விசில் பேட்டர்ன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். ஈவன் 20 இயர்ஸ் இருந்தாலும் அகைன் அவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற சிச்சுவேஷன் கிடைச்சா அவங்க ஃப்ரெண்டோட நேமை ரீகாலும் பண்ணுவாங்களாம். எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குல்ல. இது அகைன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு செயின்ட் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில டால்ஃபினோட பிரெயினை ஸ்கேன் பண்ணிருக்காங்க. டால்ஃபின் அதோட பேரை கேட்கும்போது பிரெயின்ல ஒரு ஸ்பெசிபிக்கான இடம் மட்டும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. மற்ற எந்த டால்ஃபின்ஸோட பேரை சொன்னாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ரொம்ப அட்வான்ஸ்டான கம்யூனிகேஷன் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நாம எப்படி ஒருத்தர் கூப்பிடுறதுக்கு நடுவில் இருக்கிற ஒருத்தர் கிட்ட சொல்லி அவரை கூப்பிட சொல்றோமோ அதே டெக்னிக்கை டால்ஃபின்ஸும் யூஸ் பண்ணிருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஃபைனலா சொல்லணும்னா டால்ஃபின்ஸ் எல்லாம் கடல்ல இருக்க ஹியூமன்ஸ். டால்ஃபின்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம டால்ஃபின்ஸை போல எப்பவுமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்காத உங்க ஃப்ரெண்டையும் இதில் டேக் பண்ணுங்க.